அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. நம்ம பார்த்துட்ருக்க சூறா பேர் சூரத்துல் காஷியா. இந்த சூறா தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ கடைசி இருக்கிற வசனங்களையும் பார்த்து முடிச்சிடலாம். எனக்கு பேசிக் எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களுக்கு நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய பேசிக் பாடம், அலிஃபா பாடம், 2 எழுத்துக்கள், 3 எழுத்துக்கள், 4 எழுத்துக்கள் எப்படி ஓதணும், மஹ்ரஜ் அதாவது உச்சரிப்போடு எப்படி ஓதணும், ஜபர், ஜேர், தன்வீன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டோம். தேவைப்படுறவங்க போய்ட்டு அந்த பாடம் பாருங்கள். இல்லை எனக்கு வேணாம், எனக்கு இந்த சென்டென்ஸ் மட்டும் தான் வேணும், ஒவ்வொரு வசனமாக எனக்கு வாசிக்க தெரியாது, இது மட்டும் தான் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதே கூட கவனிச்சிக்கலாம். சரிங்களாம்மா? இந்த சூறாவில் சூரத்துல் காஷியாவில் கடைசி ஒரு 5-6 வசனம் மட்டும் இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கே வரையும் பார்த்து முடிச்சிட்டோம். மீதி இருக்கிற பாடம் இதுதான். வயல சம இ வாஸ் பர்வா அலிஃப் ஜெரி வயி லாம் சீன் ஜபர் லஸ் வயிலஸ் சீன் ஜபர் சா மீம் அலிஃப் கடா ஜபர் மா இல சமா ஹம்சா ஜெர் இ இல சமா இ வயல சமா இ கைஃப ருஃபிஅத் காஃபியா ஜபர் கை ஃபாஸ் பர்ஃப கைஃப ராபேஷ் ரூ ஃபாஸர் ஃபி ருஃபி ஐந்தா ஜபரத் ருஃபிஅத் வயல சமாஇ கைஃப ருஃபிஅத் அப்படின்ட்டு வாசிக்கணும். இங்கே இருக்கிற லாமு பக்கத்தில் இது அலிஃப் பக்கத்தில் இருக்கிறது லாம் பக்கத்தில் யா. சரிங்களாம்மா? இந்த லாமையும் இந்த சீனையும் ஜாயின் பண்ணிக்கணும். இடையில வரக்கூடிய இந்த யா சைலண்ட் ஆகிடும். இந்த அலிஃப் லாமும் சைலண்ட் ஆகிடும். இந்த லாமையும் இந்த சீனையும் என்ன பண்ணணும், நம்ம சேர்த்துக்கணும். லாம் சீன் ஜபர் லஸ்ன்னு சொல்லணும். சரிங்களாம்மா? வயல சமாஇ கைஃப ருஃபி ஐன் இது ஐன் மாதிரி உச்சரிங்க. வயிலல் ஜிபாலி கைஃப நுசிபத் வாஸ் பர்வா அலிஃப் ஜெர் இ வயி லாம் லாம் ஜபர்லல் வயிலல் ஜீம் ஜெர் ஜி பால் ஜபர் பா ஜிபா லாம் ஜெர்லி ஜிபாலி காஃபியா ஜபர் கை ஃபாஸ் பர் ஃப கைஃப நூன் பெஷ் நூ ஸ்வாஸெர் ஸ்வி நுஸ்வி பாத்தா ஜபர் பத் நுசிபத் வயிலல் அர்தி வாஸ் பர்வா அலிஃப் ஜெரி வயி லாம் லாம் ஜபர்லல் வயிலல் அலிஃப் ரா ஜபர் அர் வாஸ் ஜர்லி அர்லி கைஃப காஃபியா ஜபர் கை ஃபா ஜபர் ஃப கைஃப சுதிஹத் சின் பெ சு தா ஜெர்தி தோ ஜெர்தி சுதி ஹா தா ஜபர் ஹத் சுதிஹத் வயிலல் அர்தி கைஃப சுதிஹத் அப்படின்ட்டு வாசிக்கணும். ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர் ஃபாஸ் பர் ஃபா தால் கேவ் ஜபர் தக் ஃபதக் கேவ் ஃபாஸ் இர்கிர் ஃபதக்கிர் ஃபாஸ் பர் ஃபா கேவ் ஃபஸ்ட் வாசிக்கிறேன். ஃபாஸ் பர் ஃபா தால் கேவ் ஜபர் தக் ஃபதக் கேவ் ஃபாஸ் இர்கிர் ஃபதக்கிர் அலிஃப் நூன் ஜரி நூன் ஜபர்ன இன்ன மீம் அலிஃப் கடா ஜபர் மா இன்னமா அன்த அலிஃப் நூன் ஜபர் அன்தா ஜபர் த அன்த முதக்கிர் மீம் பெஷ்மு தால் கேவ் ஜபர் தக் முதக் கேவ் ஜர்கி முதக்கி ராதோ பெஷ்ருன் முதக்கிருன் லஸ்த லாம் சீன் ஜபர் லஸ் தா ஜபர் த லஸ்த அலைஹிம் ஐன் ஜபரா லாம் யா ஜபர் லை அலைஹா மீன் ஜர்ஹிம் அலைஹிம் பி முஸ்வைத்திரின் பாசர் பி மீம் பெஷ்மு பி மு ஸ்வாத் யா ஜபர் ஸ்வை பி முஸ்வை துவா ஜர்தி பி முஸ்வைத்வி ராதோ ஜரின் பி முஸ்வைத்திரின். இந்த சீனுக்கான இந்த சுவாதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சீனுக்கான விளக்கத்தை இன்ஷால்லா நான் நாளைக்கு சொல்கிறேன். எனக்கு வீடியோ இன்றைக்கி முடிஞ்சிடும். பாடம் முதல்ல நம்ம முடிச்சிக்கலாம். சரிங்களாம்மா? பிமு ஸ்வைத்வீரின் லஸ்த அலைஹிம் பிமு ஸ்வைத்வீரின் சொல்லிட்டு நம்ம வாசிக்கணும். இல்லா அலிஃப்லாம் சரி இல்லாம் அலிஜபர் லா இல்லா மன்த வல்லா வகஃபர் மிம் ஜபர் மன் தா ஜபர் தா மன்த வலாம் ஜபர் வல் மன் தவல் தாஜ் பர்தா வாலாம் ஜுப்ரவல் தவல் லாம் கடா ஜபர் லா தவல்லா வகஃபர் வாஸ் பர்வா காப் ஜபர் க வக்க ஃபா ஜபர் ஃப வகஃப ராஸ் பர்ற வகஃபர அப்படின்ட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தல் குறியீடு வரும்போது ராக்கு சுக்குன்னு வச்சு நம்ம நிறுத்திடணும். எப்படி? இல்லா மன் தவல்லா வகஃபர் அப்படின்ட்டு நம்ம நிறுத்திக்கணும். ஃபயுஅஸிபுஹுல்லாஹுல் அஸாபல் அக்பர் ஃபாஸ் பர் ஃபா யா பெஷ் யூ ஃபயு ஐன் ஜா ஜபர் அஸ் ஃபயுஅஸ் ஜா ஜெர்தி ஃபயுஅஸி பா பெஷ் பு ஹலாம் பெஷ் ஹுல் புஹுல் லாம் கடா ஜபர் லா ஹலாம் பெஷ் ஹுல் லாஹுல் ஃபயுஅஸிபுஹுல்லாஹுல் அஸாபல் ஐன் ஜபரா ஜால் அலி ஜபர் ஜா அஸா பாலாம் ஜபல் அஸாபல் அலிஃப் கா ஜபர் அக் பா ஜபர் ப அக்ப ரா ஜபர் அக்பர அப்படின்ட்டு இருக்கிறத ஃபயுஅஸிபுஹுல்லாஹுல்
அஸாபல் அக்பர் அப்படின்ட்டு நம்ம நிறுத்திடணும். இந்த ராக்கு மேலே சுக்குன் வச்சு நம்ம நிறுத்திடணும். சரிங்களாம்மா? இந்த நிறுத்தல் குறியீடு வந்திருக்கு இல்லையா, அப்படி வரும்போது ராக்கு மேலே சுக்குன் வச்சு நம்ம நிறுத்தி ஓதணும். இன்ன இலையினா இயாபஹும் அலிஃப் நூன் சரி நூன் ஜபர்ன இன்ன அலிஃப் சரி லாமியா ஜபர்ல இலை நூன் அலிஃப் கடா ஜபர் நா இலையினா இன்ன இலையினா இயாபஹும் அலிஃப் சரி யா அலிஃப் ஜபர் யா இயா பா ஜபர் ப இயாப ஹாமிம் பெஷ்ஹும் இயாபஹும். இது வந்து பா நூன் கிடையாது. இந்த ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, இந்த ஒரு நொக்கத்து வச்சுருக்கு இல்லையா, ஒரு புள்ளி மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து பா. சரிங்களாம்மா? இயாபஹும் இன்ன இலைனா இயாபஹும் அப்படின்ட்டு நம்ம ஓதணும். சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும் தாமீம் பெத்தும் மீம் ஜபர்ம சும்ம அலிஃப் நூன் சரி நூன் ஜபர்ன இன்ன அலைனா ஐன் ஜபரா லாம் யா ஜபர்லை அலை நூன் அலி ஜபர் நா அலைனா ஹிசாபஹும் ஹா ஜர்ஹி சின் அலி ஜபர் சா ஹிசா பா ஜபர் ப ஹிசாப ஹாமீம் பெஷ்ஹும் ஹிசாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். சா இது நுனினாக்கு வந்து முன்பற்களுடைய முன்பற்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நுனினாக்க லைட்டாக வெளியே வச்சு நம்ம உச்சரிக்கணும். சரிங்களாம்மா? சும்ம அப்படின்னு சொல்லாமல் சும்ம அப்படின்னு உச்சரிக்கணும். நுனினாக்க 2 பற்களுக்கு முன்பற்களுக்கு இடையில் வைத்து லைட்டாக உச்சரிக்கக்கூடிய எழுத்து தான் வந்து சா. அலிபா தா சா வருது இல்லையா, இந்த சா வந்து நம்ம இப்படி தான் உச்சரிக்கணும். சா அப்படின்ட்டு உச்சரிக்கக்கூடாது, சா அப்படின்ட்டு உச்சரிக்கணும். இது வந்து ஐன் ஐன ஐன் மாதிரி உச்சரிங்க. இது ஹ இது ஹ சாதாரண ஹ இது ஹ. பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு அதோடைய உச்சரிப்பு என்னன்னு தெரியும். சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கணும். சரிங்களாம்மா? அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் காஷியா சூரா நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த சூறாக்கு இன்ஷால்லா நம்ம போயிடலாம். இன்னும் 2 days கழிச்சு அடுத்த சூறா இன்ஷால்லா பார்க்கலாம். இந்த ரமலானுடைய மாதத்தில் எல்லாமே நோன்பு பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து எனக்காகவும் என்னுடைய ஃபேமிலிக்காகவும் துவா பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு தேவைப்படுறவங்க இன்ஷால்லா சொல்லுங்கள். ரமலான் முடிஞ்சு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாக்கா என்னுடைய நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். இன்ஷால்லா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கனாக்கா அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு உங்களுக்கு சொல்லிவிடுவேன். சரிங்களாம்மா? குரானே அறவாக சுத்தமாக எனக்கு ஓத தெரியாது, ஆன்லைனில் நீங்கள் வந்து இப்போ எடுக்கிறோம் இல்லையா, யூடியூப்பில் எடுத்து போடுறோம் இல்லையா, இப்படி எடுத்து போட்டோம் எனக்கு சரியாக புரியல, நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க இந்த நம்ம சேனல் யூடியூப் சேனல்லே இந்த பாடமே உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிடும். அப்படி இருந்தாலும் எனக்கு தெரியல, எனக்கு புரியல, என்னால் கற்றுக்க முடியல, எனக்கு ஸ்ட்ரைட்டாக கற்றுக்கினா நல்லாயிருக்கும், எனக்கு அப்பப்போ இடையில உங்கள்கிட்ட பேசி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு நம்ம கற்றுக்கினாக்கா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இன்ஷால்லா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா ஆன்லைன் கிளாஸுக்கு இன்ஷால்லா சொல்லுங்கள். நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டுக்கோங்க. குரான் ஓதுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு விஷயந்தான். அல்லாஹ் தாலா இலகுவாக தான் வச்சுருக்கான். நம்ம எல்லாமே குரான் நல்லா ஓதுறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னாக்கா மறுமை நாளில் கடமையே தவறாத அல்லாஹ் இடக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய கண்ணியமிக்க வானவர்களுடன் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் இருப்போம். நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து இம்மையில் நம்ம ஓதும்போது அதுக்கு பல மடங்கு அல்லாஹ் தஆலா நன்மை எழுதிட்டுருக்கான். இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வசனத்தை எல்லாமே நல்லா ஓதி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஓதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக கற்றுக்கலாம் குரானுடைய வசனங்களை. சரிங்களாம்மா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன்.